பிரியமானவர்களுக்கு சமாதானம். தேவன் ஒரு பாத்திரத்தை தம்முடைய சித்தம் செய்வதற்கென்று தெரிந்து கொள்ளுகிற வேளையில் அந்த பாத்திரத்தின் பிரயோஜனத்துக்கென்று ஆவியினுடைய வரத்தையும் தாழ்ந்துகளையும் அருள் செய்கிறார். இதை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கென்று, தேவனுடைய சித்தம் செய்வதற்கு பிரயோஜனமாக தேவன் அந்த பாத்திரத்திற்கு வரத்தையும் தாளந்துகளையும் அருள் செய்கிறார். அந்த பாத்திரமானது அந்த வரத்தை பயன்படுத்தி, தாளந்தை பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்கிற வேளையிலே அந்த சித்தமானது தேவன் எதிர்பார்க்கிறபடி பலன் கொடுக்கிற சித்தமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டில் ஒரு பாத்திரத்தை பார்க்கலாம். தாவீது என்கிறதான பாத்திரம் தேவனுடைய சித்தத்தை தேவன் அந்த பாத்திரத்துக்கு அருள் செய்த வரம் தாளந்துகளை பயன்படுத்தி செய்து முடித்து பிரயோஜனமாக தேவன் எதிர்பார்த்ததை பிரயோஜனமாக செய்து முடித்த ஒரு சம்பவத்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக பிடிக்கும்படியாக பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள். இந்த பெலிஸ்தர் இராணுவத்தில் கோலியாத் என்கிறதான ராட்சத உருவமுள்ள, அனைவரும் கண்டு பயப்படக்கூடிய, ராஜாவாகிய சவுலும் கூட யுத்தத்திற்கு செல்வதற்கு பயப்படக்கூடிய ஒரு வீரன் இருக்கிறான். அந்த வீரன் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் இராணுவத்திற்கு முன்பாக வந்து நின்று கொண்டு, ஒருவனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வந்து யுத்தம் செய்யட்டும், அவன் என்னிடத்தில் ஜெயம் கொண்டால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்போம், அல்லது நான் அவனை ஜெயம் கொண்டால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர்களாக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும், அதாவது நீங்கள் எங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அறைக்கூவல் விடுகிறான். அவனை கண்டு அனைவரும் பயப்படுகிறார்கள். பிரியமானவர்கள், இந்த இடத்துல தேவன் தாவீது என்கிறதான ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார். பெலிஸ்தர்களுடைய கரங்களிலிருந்து இஸ்ரவேலராகிய தம்முடைய சொந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக. இப்போ இது எப்படி சம்பவிக்கிறது என்றால், தாவீதின் சகோதரர்கள் இராணுவத்தில் இருக்கிறாங்க. தாவீதுடைய தகப்பன் தாவீதை அழைத்து, நீ யுத்தம் நடக்கிற இடத்திற்கு போய் உன் சகோதரர்களுடைய நலனை விசாரித்து வா என்று அனுப்புகிறார். தாவீது யுத்தம் நடக்கிற இடத்திற்கு வருகிறார். கோலியாத்தை பார்க்கிறார். அங்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் காண்கிறார். இப்போ தாவீது சொல்கிறார், நான் கோலியாத்தோடு யுத்தம் செய்து கோலியாத்தை ஜெயம் கொள்ளுவேன் என்று சொல்கிற பொழுது ஒரு சில வீரர்கள் தாவீதை ராஜாவாகிய சவுலின் இடத்திற்கு அழைத்து போகிறார்கள். சவுல் தாவீதுக்கு தன்னுடைய வஸ்திரமாகிய ராஜாவுடைய வஸ்திரங்களை உடுத்தி வைத்து தன்னுடைய பட்டயத்தையும் தாவீதின் கையில் கொடுக்கிற பொழுது தாவீது அவைகள்லாம் முடித்துவிட்டு நடந்து பார்க்கிறார். அவருக்கு இது பழக்கம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு மேய்ப்பர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். அவருக்கு இந்த ராஜாவுடைய வஸ்திரமும் ராஜாவுடைய பட்டயமும் அப்பியாசம் இல்லை, அதாவது அனுபவம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வாசிக்கலாம் 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 38 துவங்கி வாசிக்கிற பொழுது 39வது வசனத்தின் பிற்பகுதி, இவைகள்லாம் எனக்கு அப்பியாசம் இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து விட்டு தனக்கு அனுபவம் இல்லாத ராஜாவுடைய வஸ்திரங்கள்லாம் கலந்துட்டு ஒரு மேய்ப்பனுக்குரிய அப்பியாசம் என்ன, மேய்ப்பனுக்குரிய அனுபவம் உள்ள இவைகளை தரித்து கொள்கிறான். அதாவது கையில் ஒரு தடியை பிடித்துக் கொள்கிறான், தோளில் ஒரு பையை மாட்டிக்கொள்கிறான், கையில் ஒரு கவன் கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு கோலியாத்துக்கு முன்பாக வந்து நின்று கவனில் ஒரு கூழாங்கல்லை வைத்து சுழற்றி அடிக்கிறான். அந்த கூழாங்கல் கோலியாத்தின் நெற்றியில் போய் பட்டு பதிந்து அவன் கீழே விடுகிறான். இவன் ஓடி சென்று கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை கொலை செய்து ஜெயம் கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த ஜெயத்தில் தேவன் தாவீதோடு கூட இருந்தார். யுத்தம் கர்த்தருடையது, இதில் மாறு சந்தேகமும் இல்லை. ஆனால் இதற்கு மறுபுறம் இன்னொரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம் என்று சொன்னால், சவுல் ராஜாவாக இருக்கிறார். ராஜாவுக்கென்று ஒரு அப்பியாசம் இருக்கிறது. அவர் பயன்படுத்துவதற்கு தாளந்துகள் இருக்கிறது. அது அவரது வஸ்திரங்கள், அவரது பட்டயம். ஆனால்
இந்த ராஜாவுக்குரிய பட்டயமும் வஸ்திரமும் மேய்ப்பனாகிய தாவீதுக்கு சேராது. ஏனென்றால் தாவீது என்கிறவன் ஒரு மேய்ப்பன். அவனுக்கு ஒரு தடி, அவன் தோல்ல மாட்டிக்கிறதான பை, குழாங்கல், கவன், இதுதான் அவனுக்கு அனுபவம், அவனுக்கு பழக்கம். ஸோ தாவீதுக்கு ராஜா அவனது பட்டயத்தையும் அவனது வஸ்திரத்தையும் கொடுத்தபோது தாவீது அதில் நாட்டம் கொள்ளல, அதை அவன் ஏற்றுக்கொள்ள போட்டு பார்க்குறாரு. இது எனக்கு சரி வராதுங்க, எனக்கு அனுபவமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய அனுபவமிக்க காரியத்தின் மூலமாக நான் அவனை ஜெயம் கொள்வேன் என்று சொல்லி தடியும் அந்த தோல்பையும் கவனும் குழாங்கலுமாக வந்து நின்று அனுபவமிக்க ஒரு காரியத்தை அவன் செய்து கோலியாத் என்கிறதான அந்த ராட்சத வீரனை ஜெயம் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, இதுல தாவீதுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. ஒருபுறம் தேவன் தாவீதோடு கூட இருந்து கர்த்தர் யுத்தம் செய்தால், இன்னொரு புறம் தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தோடு கூட தாவீது கோலியாத்தை நெருங்கின வேளையில தாவீதுக்கு ஒரு குழப்பம் இல்லை, தாவீதுக்கு ஒரு தடுமாற்றம் இல்லை. ஏனால் ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. இந்த தெளிவான விசுவாசம், இந்த தெளிவான அனுபவமானது அவனுக்கு இன்னும் பக்கத்துணையாக இருந்து அவனுக்கு அருளப்பட்ட அந்த மேய்ப்பனுக்குரிய தாளந்தாகிய கவன் குழாங்கல்லை வைத்து அவ்வளவு மகா பெரிய வீரன் ராட்சதனை அவன் வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். சில வேளை கற்பனை பண்ணி பாருங்க, சில வேளை ராஜாவுக்குரிய பட்டயத்தை தாவீது அங்க பயன்படுத்த விரும்பியோ அல்லது முயற்சித்து இருந்தால் என்ன இருக்கும்? அது அவனுக்கு அனுபவம் இல்லை, அவனுக்கு பழக்கம் இல்லை, அவன் தடுமாறி இருப்பான், அவன் குழம்பி இருப்பான், அவன் தத்தளித்திருப்பான். அதன் நிமித்தம் அவனுக்கு நிச்சயமாகவே தோல்வியே வந்திருக்கும். அவன் தோல்வி அடைந்திருந்தால் என்ன இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு அடிமைப்பட்டிருப்பார்கள். தேவன் தாவீது என்கிற பாத்திரத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு தெரிந்து கொண்ட சித்தமானது அங்கு செயல்படாமல் போயிருக்கும். பிரியமானவர்களே, ஆகவே தான் பவுல் எழுதினார் இப்படியாக, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதினுடைய கதையை வாசிக்கிறையில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய நிழல் என்று நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டின் நிழல் என்கிறபடினாலே இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவம் என்பது என்ன? தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வந்த பெலிஸ்தருக்கு தேவனுடைய ஜனங்களை விடுவித்து ரட்சிப்பதற்காக தாவீது என்கிறதான ஒரு மேய்ப்பனை தேவன் அங்கு அனுப்புகிறார். அனுப்பப்படுகிறதான மேய்ப்பன் தனக்கு அருளப்பட்ட வரம் மேய்ப்பன், தனக்கு அருளப்பட்ட தாளந்து மேய்ப்பனுக்குரிய பொருட்கள், இவைகளை பயன்படுத்தி பெலிஸ்தனை ஜெயம் கொள்ளுகிறான், தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறான். இதற்கு நிஜமான காரியம் என்னவென்று சொன்னால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தேவனுடைய ஜனங்களை மீட்ட ஒரு காரியம். தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மகா பெரிய தேவனும் சகல தேவர்களுக்கும் மகா ராஜனுமாக விட்டிருக்கிறாராம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய தத்துரூபம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ராஜா. ராஜாவாக இருந்தவர் தேவனுடைய ஜனங்களை மீட்பதற்காக பூமியில் அனுப்பப்பட்ட பொழுது, அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துங்கிற பாத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். எதற்காக? பூமிக்கு அனுப்புகிறார், தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அப்ப ராஜாவாக இருந்தவர் மனுஷகுமாரனாக பூமிக்கு அனுப்பப்பட்டார். மனுஷகுமாரனாக பூமிக்கு அனுப்பப்பட்டவர் மனித சாயலாகவும் அடிமையின் ரூபமாகவும் பூமிக்கு வந்தாராம். இப்ப இவருக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து என்னவென்று சொன்னால் தாழ்மை. தாழ்மை என்கிற தாளந்தை கொண்டு தான் அடிமையின் ரூபமாகவும் மனித சாயலாகவும் பூமிக்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களை இந்த உலகத்தின் அதிபதியிடத்திலிருந்து விடுவித்து தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி செய்து முடித்தார் என்று வாசிக்கிறோம். இதான் நிஜம் என்கிறதான ஒன்று. இந்த இடத்துல பிரியமானவர்களே, எப்படியாக தாவீது ராஜாவுக்குரிய பட்டயத்தை தனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி, ராஜாவுக்குரிய வஸ்திரத்தை தனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி கலைந்து விட்டு மேய்ப்பனுக்குரிய தாளந்தை வைத்து கொண்டு ஜெயம் கண்டாரோ, அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட பூமிக்கு மனிதனாகத்தான் வந்தார். ஆனால்
தன்னை எந்த ஒரு இடத்திலும் ராஜாவுக்குரிய தகுதியாக, இத்தனைக்கும் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் அவரை ராஜாவாக்க முயற்சி பண்ணார்களாம். அப்படி இருந்தும் அவர் ராஜாவுக்குரிய பட்டயத்தையோ ராஜாவுக்குரிய அதிகாரத்தை கையில் எடுக்காமல் மரண பரியந்தமும் அவருக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தாகிய தாழ்மை என்கிற தாளந்தை பயன்படுத்தியே பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தார். அந்த சித்தமானது பிதாவுடைய பார்வையில் கனம் பெற்றதாய் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பிதாவாகிய தேவன் உலகம் முழுவதிலும் தமது சித்தத்தை செய்வதற்கென்று அநேக கோடி ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஊழியக்காரர்களாக. அவைகளை செய்து முடிப்பதற்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்கள் தாளந்துகள் அவர் சித்தத்தை செய்வதற்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், எந்த சித்தத்தை செய்து முடிப்பதற்காக என்ன வரமும் என்ன தாளந்தும் கொடுக்கப்பட்டதோ அதை பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த ஊழியம் தேவனாலே கனப்படுத்தப்படுகிற ஊழியமாக, தேவனுக்கு பிரயோஜனமான ஊழியமாக, தேவன் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்கிற ஊழியமாக இருக்கும். இதைத்தான் பிரியமானவர்களே ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் துவங்கி பவுல் இப்படியாக எழுதுகிறார். ரோமர் 12:6வது வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே, தொடர்ந்து 7வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தேவனுடைய சித்தம் செய்வதற்காக ஊழியத்தை பெற்ற தேவ பிள்ளைகள், அந்த ஊழியத்தை செய்வதற்காக தேவன் அவர்களுக்கு அருளின ஆவுக்குரிய வரங்கள் தாளந்துகளை சரியாக நீதியாக பயன்படுத்த வேண்டியவைகளை மாத்திரமே பயன்படுத்தினால் தேவனுக்கு எவ்வளவு பிரயோஜனமான ஊழியமாக இருக்கும். இந்த பூமியிலே எவ்வளவு கனமிக்க ஊழியமாக இருக்கும். அது எவ்வளவு ஒரு சாட்சியமுள்ள ஊழியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, தாவீது மேய்ப்பனாக இருந்தான். அவன் ராஜாவுடைய வஸ்திரத்தின் மேலும் ராஜாவுடைய பட்டயத்தின் மேலும் விருப்பம் வைக்கல. தனக்குரிய அந்த தாளந்தை பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்தார். பாருங்க, இந்த ஒரு சுபாவமும் இந்த ஒரு ஆவிக்குரிய தன்மையும் இன்றைக்கு பூமியில இல்லாதபடினால்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சாட்சியமாய் இருக்க வேண்டிய ஊழியங்கள் இன்றைக்கு தாறுமாறாக போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால தேவன் எதிர்பார்க்கிற பலனை இந்த ஊழியக்காரர்களிடத்திலிருந்து தேவன் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார். ஊழியக்காரர்களோட தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிற காரியம், உங்களுக்கு பிரயோஜனமாக அளிக்கப்பட்ட வரங்களையும் தாளந்துகளையும் நீங்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால், பூமியில தேவன் உங்களை கொண்டு செய்ய தீர்மானித்திருக்கிற அந்த சித்தத்தை செய்து முடிப்பதற்கு நீங்கள் பிரயோஜனமுள்ள தேவன் எதிர்பார்த்த ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சொல்லுகிற பொழுது ஏதோ ஊழியக்காரர்களுக்குத்தான் என்று சொல்லி மற்றவர்கள் சாதாரணமாக விசுவாசிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கணவன் குடும்ப தலைவன் என்கிற ஒரு பொறுப்பை உங்களுக்கு தேவன் தந்தார் என்று சொன்னால், அதற்குரிய தாளத்தை பயன்படுத்தி நல்ல குடும்ப தலைவராக இருங்க. மனைவிமார்கள் என்று சொல்கிறதான ஒரு பொறுப்பை தேவன் உங்களுக்கு தந்தார் என்று சொன்னால், அதற்குரிய தாளத்தை பயன்படுத்தி புருஷனுக்கேற்ற ஆண்டவருக்கேற்ற மனைவியாக இருங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்பண்ணுங்க. இப்படியாக எந்த ஒரு சிறிய பொறுப்பானாலும் பெரிய பொறுப்பானாலும் வேதத்தில் சொல்லப்பட்ட நியதியின்படி நாம் அதை செய்வது அவரவர்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுகிறதான தாளந்து என்று நான் சொல்லுவேன். இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பூமியில் தேவன் விரும்புகிறதான அறுவடையை, பலனை இந்த ஊழியமானது தேவனத்தில் கொண்டு சேர்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.